ஹாய், நான் உங்கள் சிவசக்தி பாஸ்கருங்க. இயற்கையோடு இணைந்திருப்போம் சேனல்லேருந்து நான் உங்கள் சிவசக்தி பாஸ்கர். இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் வந்திருக்கேங்க. ஓகே, ஒரு அறிவுரை தான். உங்கள் மனதின் சக்தியை நீங்கள் அறிஞ்சிக்கிங்க. மனதின் சக்தி மிகப்பெரிய சக்தி, அளப்பரிய ஆற்றல் படைத்தது நம் மனதின் சக்தி. மிகப்பெரிய யாராலையும் இது வரைக்கும் எந்த ஒரு விஞ்ஞானியாலையும் நம்ம மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் மனம் எப்படி செயல்படுது, அது அந்த ஒரு மனதை எதனாலையும் கிரியேட் பண்ண முடியாதுங்க. அதாவது ரோபோட் இருக்கு இல்லைங்களா, ரோபோட், அதுக்கு கூட நம் மனிதனின் மூளையை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மனிதன் மூளை மாதிரி அதுக்கு அந்த நேச்சுரல் தன்மை, அந்த இயற்கையான தன்மையை கொண்டு வர முடியாதுங்க. ஃபீலிங்ஸுங்கிறது ஒரு ரோபோட்டை கொண்டு வர முடியாது. கடவுள் கொடுத்ததுலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா ஃபீலிங்ஸ். நம்ம மனித இனத்துக்கு கொடுத்தது ஃபீலிங்ஸ், அதாவது உணர்வுகள். எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த உணர்வுகளை அப்பப்போ பரிணாமிக்கின்றது. சரிங்களா, மனிதனின் எண்ணங்கள் அப்படி தான். சரி, ஓகே. நாம் மனதின் சக்தி நம்ம மனதின் சக்தி எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் அது செயல்பட்டுருக்கு. சரிங்களா, மனதின் சக்திங்கிறது என்னது? மனதின் சக்தி, மனம்னா என்ன? மூளையில் என்ன செயல்பட்டுருக்கு? மூளையில் என்னென்ன இருக்குது? நியூரான்ஸ் இருக்குது. நியூரான்ஸ் தான் நம்மளை ஆக்டிவாக வச்சுட்ருக்கு. அந்த நியூரான்ஸ், அதாவது கிளீன்சிங், நியூரான்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவேஷனில் இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. நியூரான்ஸ் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அது தெரியுங்களா? நியூரான்ஸ். ஓகே, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அணுக்களின் சேர்க்கை. ஓகே, அணுக்களின் கூட்டமைப்பு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ட்டு. ஓகே, ஸோ மூளையிலேயே அப்படி தான். நம்ம கடவுள் படைத்த ஒரு அதிசயமான படைப்பு என்ன தெரியுமா? நாம்ங்கிற ஒரு விஷயத்தில் எது திரும்ப அடங்கியிருக்கு? நாம்ங்கிற ஒரு விஷயத்தில் அடங்கிறது ஒரே விஷயம் தாங்க. மூளை. மூளை கேட்டு வெளியே வச்சா நீங்கள் யாருங்க? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. மூளைக்குள்ளது தான் நம்ம எல்லா செயல்பாடும் இருக்குங்க. நினைவு ஆற்றல் இருக்குது, நம்ம சிந்திக்கிறது, நம்ம யாருங்கிறது, நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய இறப்பு வரைக்கும், கடைசி வரைக்கும் அதில் தான் ஸ்டோரேஜே இருக்குது. மூளை தாங்க. நம்ம யாராவது கேட்டிங்கன்னா நான் யாருன்னா, நான் மூளை தான்ப்பா. நீ யாரா? நீ ஒரு மூளை, அவ்வளோதான். இதில் பேர் வச்சுட்டாங்க, உருவமைப்பு ஒரு பேர் வைக்கப்பட்டுள்ளது. அது கணேசன், முருகன், அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஆக மொத்தத்தில் எல்லாமே அந்த கடவுளின் படைப்பால் உருவாக்கப்பட்டது இந்த மூளை. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு உயிரை கொடுத்துட்டு அதில் ஒரு மூளை படைப்பு சிந்திக்கிறதுக்கு ஒரு மூளை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மூளையை வச்சா நம்ம விளாண்டுட்ருக்கோம். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இப்படி இப்படின்ட்டு. சரிங்களா, இன்னும் சொல்லப்போனால் அந்த மூளையை கேட்டு நான் வெளியே வச்சு பார்க்குறேன்ப்பா. எல்லாருக்குமே சரி, நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்னு பார்ப்போம். மூளை வளர்ச்சி இல்லாத எத்தனை குழந்தைகள் எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா?